ஈடி தமிழர்களுக்கு மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்ஆர்ஐ சம்மந்தப்பட்டது தான். ஸோ தொடர்ந்து நம்ம என்ஆர்ஐ பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கும் அந்த மாதிரி கேட்ட கொஸ்டின்ஸ் பொறுத்து தான். ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, டின் தேவையா? ஸோ நான் வந்து டின் நம்பர் இருந்தால் தான் என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? ஒரு என்ஆர்ஐக்கு இது எப்படி நான் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக டில்லுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இந்தியாவில் பேன் மாதிரி தான். ஸோ பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதே போல தான். ஸோ பேன்னா என்ன? நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு அந்த நம்பரை யூஸ் பண்ணி தான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸு ஃபைல் பண்ணுவோம். ஸோ அதே போல் டாக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பருங்கிறது அதர் அவுட் சைடு இந்தியாவில், அதாவது அதர் தென் இந்தியாவில் இந்த மாதிரி நம்பர்ஸ் ஏதாவது இருக்கா? அதுதான் டின் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டின் நம்பர் எங்கெல்லாம் தேவைப்படும், எதுக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டோ அல்லது என்ஆர்இ அக்கௌண்ட்டோ ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த டின் நம்பர் கேட்பாங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்தியாவில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பேன் நம்பர், அதாவது பேன் கார்டு கொடுத்தாலே போதுமானது. டின் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உங்ககிட்ட பேன் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். அந்த பேனை பேஸ் பண்ணி அவங்க என்ஆர்ஓ அக்கௌண்ட்டோ அல்லது என்ஆர்இ அக்கௌண்ட்டோ அவங்கனால ஓப்பன் பண்ண முடியும். சரி, அப்போ நான் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த டின் நம்பர் வேணுமா? அதுக்கும் தேவையில்லை. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குமே உங்களோட பேன் நம்பர் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அங்கே டிமேட் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட பாஸ்போர்ட், அப்புறம் உங்களோட பேன் நம்பர், அதுக்கப்புறமா உங்களுடைய என்ஆர்ஓ அக்கௌண்ட்டோ அல்லது என்ஆர்இ அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு என்ன தேவையில்லை அப்படின்னா, டின் நம்பர் தேவையில்லை. பட் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் நான் ஃபைல் பண்ண போகிறேன், அதுக்கு எனக்கு டின் தேவையா அப்படின்னா, நீங்கள் இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு பேன் நம்பர் இருந்தால் போதும். டின் நம்பர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ இந்தியன் பேன் நம்பரை வச்சு நீங்கள் தாராளமாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும். ஆனால் டின் நம்பர் எப்போ தேவைப்படும்னா, டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிடிஏ. ஒரு இன்கம்க்கு இந்தியாலையும் உங்களுக்கு டாக்ஸ் வருது, அதே நேரத்தில் ஃபாரின் கண்ட்ரிலையும் நீங்கள் ஆல்ரெடி டாக்ஸ் கட்டியிருக்கீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டபுள் டைம் டாக்ஸ் அவாய்டன்ஸ்க்காக சில அக்ரிமெண்ட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இந்த டிடிஏ அக்ரிமெண்ட் இருக்குது. அதே போல் யுஎஸ்ஏக்கும் இந்தியாவுக்கும் அக்ரிமெண்ட் இருக்குது. இது மாதிரி நம்பர் ஆஃப் நிறைய கண்ட்ரிஸ் கூட இந்தியா வந்து என்ன போட்டிருக்குன்னா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அது போய் டிடிஏ அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு விச் எவர் இஸ் பெனிஃபிஷியல், அதாவது உங்களுக்கு எந்த ரேட்டு கம்மியாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் டேக்ஸ் வந்து கட்டிக்க முடியும். சில நேரத்தில் அந்த இன்கம்க்கு வந்து நீங்கள் டேக்ஸே கட்ட வேணாம் அப்படின்னு டிடிஏ அக்ரிமெண்ட்டில் இருந்ததுன்னா நம்ம கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் டிடிஏ அக்ரிமெண்ட்டை நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ இப்போ டிடிஏ அக்ரிமெண்ட் படி என்ன டாக்ஸ் ரேட் சொல்லுது, அஸ் பர் இந்தியன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி என்ன ரேட் இருக்குது, இப்போ நான் அதில் விச் எவர் இஸ் பெனிஃபிஷியல் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ப்ரொசீஜர். ஸோ இப்போ என்னென்னா, எங்கே வந்து நமக்கு டபுள் டைம் டேக்ஸ் வருதோ அந்த இடத்துல எனக்கு டின் நம்பர் தேவை. ஸோ அப்போ மட்டும்தான் டின் நம்பர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், சார் நான் வந்து ஜஸ்ட் ஒரு 6 months பிஃபோர் தான் ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிருக்கேன், மூவ் ஆயிருக்கேன். அதில் வந்து எனக்கு சேலரி தான். ஸோ நான் இந்தியாவில் ஒரு 6 மாதமாக சேலரி வாங்கியிருக்கேன். அடுத்த 6 மாத சேலரி வந்து ஃபாரின் கண்ட்ரியில் நான் வாங்கியிருக்கேன். இப்போ அந்த 6 மாத சேலரிக்கு ஃபாரின் கண்ட்ரியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆல்ரெடி டேக்ஸை டெடக்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் ரிட்டர்னும் ஃபைல் பண்ணியிருப்பார். பட் இந்தியாவிலே நமக்கு என்ன வரும்னா டேக்ஸ் வரும். ஏன்னா அவர் 180 டேஸ்க்கு மேலே இந்தியாவில் தங்கியிருக்காரு. ஸோ அப்போது இந்தியன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி அவர் என்ன வருவார்னா ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து ஈவன் ஃபாரின் கரன்சி இன்கம்க்கு கூட அவர் வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற கட்டாயம் வரும். அப்போ இந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் டிடிஏவை யூஸ் பண்ணி அவர்னால பெனிஃபிட்டை வந்து அடைய முடியும். அப்போ பெனிஃபிட்னா அந்த டேக்ஸ் அமௌண்ட் கட்டுறதை ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு டின் நம்பர் தேவை. இந்த டின் நம்பருங்கிறது ஃபாரின் கண்ட்ரியில் அவர் யூஸ் பண்ண நம்பர் என்ன, அந்த பேன் நம்பர், அதாவது டாக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு. அப்போ மட்டும்தான் யூஸ் ஆகுமே தவிர, இல்லை சார் நான் 100% என்ஆர்ஐ, எனக்கு எந்த இன்கமும் இந்தியாவில் வந்து டாக்ஸபிள் கிடையாது, இந்தியன் இன்கமுக்கு மட்டும்தான் நான் டாக்ஸ் கட்ட போகிறேன் அப்படின்னா
உங்களுக்கு பேன் மட்டுமே போதுமானதே தவிர, நீங்க டின் நம்பர் இங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இந்த டின்ங்கிறது உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கோ அல்லது டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கோ கேட்க மாட்டாங்க. இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது கூட சப்போஸ் டிடிஏ வந்தால் மட்டும்தான் கேட்பாங்களே தவிர இல்லைன்னா அதுக்கும் கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக பேன் நம்பர் மட்டும் இருந்தால் போதும். இந்த பேன் நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது சப்போஸ் இப்போ ஒரு கேபிட்டல் கெயின் வந்திருக்கு, நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து சம் கேபிட்டல் கெயின் வந்திருக்கு அல்லது டிவிடெண்ட் இன்கம் வந்திருக்கு, இல்லை இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அந்த டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணாங்கன்னா உங்களோட பேன் நம்பரில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் பேன் நம்பர் கொடுக்கலைன்னா அதிகபட்சமான டிடிஎஸ் ரேட்டை வந்து 20% ப்ளஸ்ஸு செஸ்ஸு எல்லாம் சேர்த்து அது வந்துடும், பெரிய அமௌண்ட்டாக வரும். அப்போ வந்து அந்த வேல்யூ தான் என்ன பண்ணுவாங்கன்னா டிடிஎஸ்ஸாக டிடெக்ட் பண்ணுவாங்க. அப்போ 20% டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணும்போது உங்களோட இன்கம் வந்து மேற்கொண்டு ரெடியூஸ் ஆகும். ஸோ பேன் நம்பர் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா யூஸ்வல் 5% அல்லது 10% ஆஃப் டிடிஎஸ் தான் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ அந்த மாதிரி பேன் இல்லைன்னா பேன் அப்ளை பண்ணிக்கோங்க. அதை பேஸ் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணிக்கோங்க. உங்களோட டிமேட் அக்கௌண்ட்லேயும் லிங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா த்ரூ டிமேட் அக்கௌண்ட் மூலமாக தான் உங்களுடைய டிடிஎஸ் வந்து டிடெக்ட் ஆகும். அப்போ டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணும்போது பேன் நம்பர் அவைலபிள்னா ஹையர் ரேட் ஆஃப் டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஹவவர் டின் அப்படிங்கிறது வந்து மேண்டட்ரி கிடையாது. ஸோ இதில் எனக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை இன்னும் நிறையா தகவல் தெரியணும் அப்படின்னா உங்களோட கமெண்ட்டை வந்து இந்த வீடியோ கீழே போடுங்க. அதை நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.